ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட மின்சார தேவையும் அதை வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். முக்கியமாக 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு மட்டும் தான் ப்ளக் பாயிண்ட் தேடுவோம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம வீட்டையே சார்ஜ் போடுற நிலமை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆமாங்க, இந்தியாவோட மின்சார தேவைங்கிறது நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இதை வச்சு நீங்க எப்படி பிசினஸ் பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா. முக்கியமா 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சு, இப்போ என்ன நிலைமை, இதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமா என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். சிம்பிளா புரியணுங்கிறதுக்காண்டி இதை ஒரு 3 டிக்கெட்டா பிரிச்சிருக்கேன். 2016, 2026, 2036. 2016 இந்தியாவோட மின்சார தேவைன்றது 150 இருந்து 160 கிகாவாட்ஸா இருக்கு. இப்போ 2026 அதுவே 270 கிகாவாட்ஸா மாறி இருக்கு. ஏன் இந்த மாற்றம் கேட்டீங்கன்னா, வீடுகள்ல ஏசியோட பயன்பாடுகள் அதிகமாயிருச்சு, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்துருச்சு. சரி, அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 2036 இந்தியாவோட மின்சார தேவைன்றது 400 கிகாவாட்ஸை தாண்டுன்னு கணக்கிடப்படுது. இது இப்ப இருக்கிற தேவையோட 3 மடங்கு அதிகம். இந்தியாவோட மின்சார தேவை இவ்வளவு அதிகமான காரணம் என்னன்னா மின்சார வாகனங்கள் தான். நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, 2030க்குள்ள இந்தியாவில் ஓடுற 30% வாகனங்கள் பேட்டரியில் ஓடுறதா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு மொபைல் போன் சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு எலக்ட்ரிக் காரோ அல்லது லாரியோ சார்ஜ் போடுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது நம்மளோட மின்சார கட்டமைப்புக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2035 நம்ம பயன்படுத்துற மொத்த மின்சாரத்தோட 4% வெறும் வாகனங்களை சார்ஜ் பண்றதுக்கே சரியா இருக்கு. இந்த மின்சார தேவையை இந்தியா எப்படி சமாளிக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் அதுக்கும் தயாரா 2030க்குள்ள 500 கிகாவாட் மின்சாரத்தை இயற்கை வளங்கள், காற்று, சூரிய ஒளி மூலியமா தயாரிக்க இலக்கு வச்சிருக்காங்க. 2047க்குள்ள இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 100 வருஷம் ஆகும்போது நம்மளோட உற்பத்தி திறன் 2100 கிகாவாட்ஸா உயர்த்த போறாங்க. இது பிரம்மாண்டமான வளர்ச்சியா இருக்க போகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்னடா யூஸ் கேட்குறீங்களா? இங்கதான் இருக்கு உங்களோட பிசினஸ் வாய்ப்பு. நீங்க சொந்தமா ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனை ஆரம்பிக்கலாம். இதுக்கு லைசன்ஸ் வேணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு தனி உரிமம்னா எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி என்னடா பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல மின் வாரியத்துல ஒரு கமர்ஷியல் கனெக்ஷன் மட்டும் வாங்கினா போதும். எதிர்காலமே மின்சாரத்தை சார்ந்திருக்கிற இந்த சூழல்ல நீங்க இப்பவே முதலீடு செஞ்சீங்கன்னா அடுத்த 5 இருந்து 10 வருஷத்துக்குள்ள நீங்க நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.